சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீன் வடை எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போறோம். இதே மாதிரி மீன் வடை செஞ்சு டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிடும்போது நமக்கு சூப்பரா இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் வீடியோல போய் பார்த்துடலாம். மீன் வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீனை வேக வச்சு எடுத்துக்குவோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மீனை வேக வச்சுக்குவோம். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம அதை பிச்சு எடுத்துக்குவோம். வேக வச்ச மீனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மீன் வடை செய்யும் போது கொஞ்சம் முள் இல்லாத மீனாக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் மீன் தாங்க எடுத்திருக்கேன். இதில் அந்தளவுக்கு முள் இருக்காது, அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மீனில் உப்பு சேர்த்துருக்கேங்க, பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் வடை போடுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து பிசைய வரலைன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. நல்லா பிடிச்சிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே நம்ம தட்டி எடுத்துக்குவோம். எல்லாமே தட்டி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பீசஸ் அதில் சேர்த்துக்குவோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க. ஒரு டைம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து மீன் வடை செஞ்சு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நமக்கு சூப்பரான மீன் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நமக்கு சூப்பரான மீன் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.